ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஹாலிடே, ஸோ விநாயகர் சதுர்த்தினால ஸோ ஈவினிங் செஷன் வந்து இருந்தது. ஸோ ஈவினிங் செஷன் வந்து எப்படி வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து கொஞ்சம் வந்து டிமாண்டில் இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்து இன்வென்ட்ரி டேட்டா, ஸோ நேற்று ஈவினிங் வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து -2.392 எம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ரிசல்ட், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்வென்ட்ரி டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான், கிட்டத்தட்ட -6.014 எம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டில் ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டில் ஸோ இதில் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நேற்று வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஈவினிங் ஓப்பன் ஆன மார்க்கெட்டில். ஸோ யூஎஸ் ஆயில் காலையிலேருந்து ஒரு பெரிய பையிங்கெல்லாம் கிடையாது, பட் க்ளோஸுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. -$0.09 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், நேற்று வந்து ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்கினால பெனால்ட்டி வந்து போட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% பெனால்ட்டி போட்டாங்க. அப்படி போட்டும் கூட யூஎஸ் ஆயிலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் நமக்கு வந்து ஸ்டாக்ஸில் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து யூஎஸ் ஆயிலுங்கிறது குளோபல் மார்க்கெட் இது. ஸோ அந்த குளோபல் மார்க்கெட்டில் பெரிய டிமாண்டோ சப்ளையோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ்ங்கிறது கிடையாது. பட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டார்னு இருக்கு. ஸோ என்எஸ்என்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டார்னு இருக்கு. அந்த ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டாரில் கூட அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கே தவிர, பட் யூஎஸ் ஆயிலில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. யூஎஸ் ஆயில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா பேஸ் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ 5629 தான் பார்த்தீங்கன்னா பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ ஸோ இதை கிராஸ் பண்ணாலோ ஸோ நமக்கு வந்து 5675 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 5558. ஸோ இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5629 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 5675ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 5558ங்கிறது சப்போர்ட், 5629ங்கிறது ஸோ பை சைட் பிரேக் அவுட் லெவல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து பாசிட்டிவ் வந்திருக்கனால ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்காகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த பிரேக் அவுட்டை வச்சு தான் அதை வந்து சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு மார்னிங் பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 5629. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஸோ நமக்கு வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லலாம். 255.4 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடம் 255.4. ஸோ நமக்கு செல் சைடு வந்து பிரேக் அவுட் லெவல் வந்து இந்த ஜோன் 250.5. இது வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு பிரேக் அவுட் ஜோன். ஸோ அதே மாதிரி 255.4 இதையும் தாண்டி கிராஸ் பண்ணி மேலே போனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு செல் சைடு வரணும் அப்படின்னா இந்த 250.5 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ அகைன் வந்து செல் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை நேற்று, ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஹையாக இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று ஹேமர் கேண்டில் போட்டு ஸோ ஹையாக பிரேக் அவுட் போட்டு பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $39 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஸோ சில்வரில் வந்து இருக்குது. இன்னொரு $0.3 $0.4 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து டியூஸ்டே வந்து நான் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட 895.35. ஸோ கொஞ்சம் வந்து லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாத்துமே எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், காப்பர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேமர் கேண்டலில் தான் இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 895.35 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செல் சைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓவராலாக எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்னிங் ஜோனில். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல பிடிச்சின் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.